வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. இப்போ நம்மளோட சேனலில் கோவா சீரீஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறையா பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பற்றி சொல்லுங்கள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட் சொல்லுங்கள் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் கோவாவில் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டை பற்றி. அது எந்த இடத்துல இருக்குது, அந்த ரெசார்ட் எப்படி இருந்தது, எல்லாத்துக்கும் ஆக்சஸபிளாக இருந்ததா, அதில் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல் அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இதோட பட்ஜெட் எவ்வளவு, எல்லாத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் ரிசப்ஷன். என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் இருக்கும். அப்படியே இங்கே ஒரு லேக் மாதிரி தெரியுது இல்லையா, இந்த மாதிரி லேக் இங்கே நிறையா இருக்குது. இது எல்லாமே மேன்மேடு, இவங்களாவே உருவாக்கின லேக் தான். பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, காட்டேஜஸ்ஸு. இது எல்லாமே இவங்களோட காட்டேஜ் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி காட்டேஜாகவும் புக் பண்ணிக்கலாம். இந்த காட்டேஜ்லேயே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவை நான் எடுக்கும்போது ஒரு ஈவினிங் போல் எடுத்தேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் மந்தில் கண்டிப்பாக மழை இருக்கும். ஸோ பிளான் பண்ணுறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்னா அதுக்கு 15 டேஸ் முன்னாடியே அங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுமா. ஸோ யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் போகலான்னு நினச்சிருந்தது, கொஞ்சம் பீச்சுக்கெல்லாம் போகலான்னு நினச்சிருந்தோம். ஸோ இந்த மழையில் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். சரி, சும்மா இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த ரெசார்ட்டோட வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் கிளம்பி கீழே வந்தேன். இந்த காட்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் காட்டேஜ். ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல காட்டேஜாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவே நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காட்டேஜ் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே ஏசி அக்கமடேஷனோடு தான் வருது. அப்படியே ஒரு ரோவாக கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பக்கத்துலேயே அந்த காட்டேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேக் வியூவும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே கார்டன் மாதிரியும் இருக்குது. நல்ல க்ரீனரியாக இருக்குது. நம்ம போன டைமும் அப்படிங்கிறனால செம்ம க்ரீனரியாக இருந்தது கோவாவே. ஆகஸ்ட் மந்த் அப்படிங்கிறனால நிறைய கூட்டமெல்லாம் இல்லை கோவாவில். ஸோ நிறைய ரூம்ஸ் அவைலபிளே இருந்தது. இந்த காட்டேஜில் இன்னொரு டைப் ஆஃப் காட்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வுட்டன் காட்டேஜ் இருக்குது. இது அந்த ஃபேப்ரிக் காட்டேஜோடவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுலேயும் 4 பீப்புள் தங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை, எனக்கு காட்டேஜ்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க சூட் வுட்டன் காட்டேஜ் போயிடலாம். அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சைஸுமே பெருசாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா தாராளமாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் எல்லாமே ஃப்ரம் 1000லேருந்து 2000 வரைக்கும் இருக்குது. ஃபேப்ரிக் காட்டேஜ் கம்மியாக இருக்கும். சூட் வுட்டன் காட்டேஜ் 2000 வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு இதில் அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, டிவி, வாட்டர் ஷவர், 24 ஹார்ஸ் ஹாட் வாட்டர் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு துணி காய போடுறதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. அது நிறையா ரெசார்ட்ஸில் கொடுக்கறது கிடையாது, இருக்காது. முதல்ல இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ரொம்பவே ஒரு வசதியாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்படினாலும் நம்ம நல்லாவே நனைவோம். கோவா பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் நீங்கள் நனைஞ்சிட்டு தான் வருவீங்க. உங்களுக்கு இங்கே லாண்ட்ரி சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, சூட் காட்டேஜ், அதெல்லாம் இது. இந்த காட்டேஜில் நாங்கள் எதுலேயுமே தங்கலை. ஏன்னா நாங்கள் வந்தது மழை டைம் அப்படிங்கிறனால பசங்களையும் வச்சுருக்கோம். பக்கத்தில் லேக்கு, கார்டன் இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கொசு தொல்லை இருக்குமோ அப்படின்றனால
நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இவங்க ரெசார்ட்லேயே ரூம்ஸ் இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் வந்து இவங்களுடைய ரூம்ஸும் அங்கே இருக்குது. காட்டேஜாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், இல்லை ரூமாகவுமே புக் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ரீசனுக்காக நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஆனால் இந்த காட்டேஜுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. உங்களுக்கு இந்த கொசு பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக காட்டேஜ் போகலாம். உங்களுக்கு இருக்கிற எல்லா காட்டேஜுமே ரொம்பவே ப்ரைவசியாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு காட்டேஜுக்கும் இன்னொரு காட்டேஜுக்குமே இடம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி தள்ளி தான் வருது. ஸோ நீங்கள் யோசிக்காமல் காட்டேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். மழை மட்டும் இல்லை அப்படின்னா பசங்களை வச்சுக்கிட்டு ஜாலியாக நீங்கள் இந்த காட்டேஜே ஒரு நாள் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து இங்கேயே சுற்றி பார்க்கலாம். இந்த ரெசார்ட்லேயே அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பசங்க விளையாடுறதுக்கு மினி கால்ஃபு, ஃப்ளோர் செஸ்ஸு, அப்புறம் நீங்கள் ஜாகிங் பண்ணுறதுக்கு ஜாகிங் ட்ராக்கெல்லாம் இருக்குது. ஜாகிங் என்ன நீங்கள் இங்கே சுற்றி சுற்றி எங்கே வேணால் வந்துக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான அம்யூனிட்டி என்னென்னா ஸ்விம்மிங் பூல், அதுவும் இங்கே இருக்குது. இவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா அங்கேயே ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் பக்கத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் போய் வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இவங்கக்கிட்ட ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன் மட்டும் இல்லை. அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன குறையாக இருந்தது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற இடம் வந்து பாகா கேலங்குட்டிக்கு ரொம்பவே பக்கத்தில். நான் இதோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்த நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆக்சஸாக இருந்தது. ஏன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே டிட்டோஸ் லேன் வந்துடுது. டிட்டோஸ் லேன் என்ன அப்படின்னு தெரியலனா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டே வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அதுதான் ரொம்ப கோவாலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு லேன் அப்படின்னா இந்த டிட்டோஸ் லேன் தான். அது போக கேலங்குட்டே பீச்சும் இங்கே தான் இருக்குது, பாகா பீச்சும் இங்கே தான் இருக்குது. எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து பாகா நைட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுவும் 1 கிலோமீட்டர் தான். அஞ்சுனா மார்க்கெட் அண்ட் அஞ்சுனா பீச் எல்லாமே ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும். இன்னொன்று சாட்டர்டே நைட் மார்க்கெட் இங்கே ரொம்ப ஃபேமஸ், அதுவும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் போயிட்டு வந்தோம் இல்லையா, ஃபோர்ட் அகோடா ஜெயில், அது எல்லாமே இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, திவம் ரயில்வே ஸ்டேஷனை அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சப்போஸ் க்ரூஸ் போகிறீங்க, கேசினோ போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான். அது போக சப்போரா ஃபோர்ட், பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் சர்ச்சு, இது எல்லாமே ரொம்பவே புகழ்பெற்ற இடம். அது நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வரும். சப்போரா ஃபோர்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி வந்தோம் பார்த்திங்களா, அதாவது சவுத் கோவா அந்த இடத்துலையே இருக்குது. கோவாவோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அந்த சர்ச்சு. அது மட்டும் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்த் கோவா தான் நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரைட்டான சாய்ஸ் உங்களுக்கு. நார்த் கோவாவில் தான் நீங்கள் நிறைய இந்த பார்ட்டிஸ் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்த் கோவா தான் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சவுத் கோவா போயிட்டிங்கன்னா அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பிள்ஸ், அப்புறம் பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம இந்த தடவை போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா அது கம்ப்ளீட் சவுத்தில் இருக்குது. அந்த நம்மளுக்கு இங்கேருந்து டிஸ்டன்ஸே ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக போகும். நம்ம வந்து இங்கேயே ஒரு 4 டேஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கோவாவை கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1 வீக்காவது தேவைப்படும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கோவாவை ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும், நார்த் அண்ட் சவுத்து. இப்போ நம்ம இங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த பக்கம் நடந்து போகிறோம்ல, இதுவுமே ரூம்ஸ் தான். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் நம்ம தங்கியிருக்கிற ரூம். அதுவும் இவங்களோட தான். அவங்க ரூம்ஸ் மாதிரியும் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னேன்ல, அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். அங்கே வந்து கொசு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் சப்போஸ் பால்கனியை திறந்து வச்சிட்டிங்கன்னா கொசு வரும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதோட டெப்த்துன்னு பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டு. ரொம்பவே நீட்டான ஸ்விம்மிங் பூலாக தான் இருக்குது. டெய்லியுமே க்ளீன் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூலோட ஆப்போசிட் சைடு வந்தோம்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து ரிலாக்ஸாக உட்கார்றீங்க அப்படின்னா பசங்களுக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இடமா தான் இது இருக்குது.
இப்போ நான் அப்படியே உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாவை போய் காட்டுறேன். ஸோ பார்க்கிங்குமே நம்மளுக்கு ஒரு பெரிய வாஸ்டான பார்க்கிங் ஏரியா. இங்கே நிற்கிற பைக்ஸ் எல்லாமே நீங்கள் ரெண்டலுக்கும் எடுத்துக்கலாம். பெர் டேக்கு 400 கேட்குறாங்க பைக்குக்கு. அதே மாதிரி காருமே அவைலபிளாக இருக்குது, ரெண்டல் கார்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து காரை பொறுத்து 1200லேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது பெர் டேக்கு. என்ன ஒன்றுனா காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம தான் வந்து அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுக்கிடணும். கார் பார்க்கிங்குமே நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான பார்க்கிங் இருக்குது. உள்ளே வரைக்குமே போகுது, அந்த எண்டு வரைக்குமே போகுது. நம்ம உள்ளே வந்து காட்டேஜெல்லாம் சுற்றி பார்த்தோம்ல, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருந்ததில்ல. ஸோ கார் பார்க்கிங்கும் அதே மாதிரி எண்டு வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சு தண்ணியாக இருந்தனால என்னால் அங்கே வரைக்கும் போக முடியல. நல்லாவே பெரிய பார்க்கிங் இருக்குது, போய் பார்க்கலாம். ரூமில் என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் லாபி. லிஃப்ட்டை விட்டு வெளியே வருது. இப்போ ரூம் பார்த்திங்கன்னா நம்ம 4 பேருக்கு ஒரு ரூம் போட்டிருந்தோம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு கிச்சன் ஏரியா மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹாட் வாட்டருக்கு கெட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி, டீ, அந்த இது எல்லாமே ஒரு பாட்டிலில் கொடுத்துருவாங்க. பாட்டில் எம்டியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் ரூமை வெக்கேட் பண்ண போகிறனால எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரூம்ஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி, டீ, சுகர் பேக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கிற பழக்கம் இருக்கான்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாத்ரூம் ரொம்ப க்ளீனான பாத்ரூமாக இருக்குது. டெய்லியுமே வந்து ரூமையும் க்ளீன் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கபோர்டு இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னாலும் எக்ஸ்ட்ராவாக மணி பே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டும் வாங்கிக்கலாம். ரூம் நல்லாவே ஒரு பெரிய ரூமாக இருந்தது. 4 பேர் தங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 2 அடல்ட் ப்ளஸ் 2 கிட்ஸோட. எல்லா ரூம்ஸ்லேயுமே பால்கனி இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு துணி ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. ஃபேனும் இருக்குது. ஈரமான துணியெல்லாம் காய வச்சுக்கலாம். மழை டைமில் உங்களுக்கு ரெயின் கோட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காய வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இப்போ இந்த ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கல்ல, இந்த ரூமையும் பார்த்தீங்கல்ல, இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 1250 ருபீஸ் அலாங் வித் ஜிஎஸ்டியோடைய பெர் டேக்கு. ஸோ இந்த ரெசார்ட்டை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலகன்ட் டிஸ்கவர். இவங்க டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் அப்ராட் பேக்கேஜஸும் வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டு, ட்ரெயின், வால்வோ, மற்றபடி அக்கமடேஷன், நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் கேட்குறீங்களோ எல்லாத்தையுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபாரின் போகிறதா இருந்ததுன்னா விசா அண்ட் பாஸ்போர்ட் சப்போர்ட்டும் இவங்ககிட்ட இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர், இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணுறேன். இந்த பிக்சர்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இவ்வளோ சொன்னேனே, இந்த ரெசார்ட்டோட பேரை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெசார்ட்டோட பேர் ரெசார்ட் ப்ரீமோ பாம் டெரவெரா. அப்படியே நம்ம கோவாவில் எந்தெந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போகிற வீடியோஸுமே கோவாவை பற்றி தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ நம்ம கோவா சீரீஸில் அடுத்த வீடியோவில் நம்ம எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்